அம்மு, பயப்படாத. நான் உன் கூடவே தானே இருக்கிறேன். எதுக்கு இந்த பயம்? அது நான் இதுக்கு முன்னாடி ஏரோப்ளேன்லலாம் போனதே இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லை மனசா, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு என்ன, நீங்கள் அப்பப்போ போயிட்டு வருவீங்க, நான் அப்படியா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஏறுறேன். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி ஆக்சிடெண்ட் அது இதெல்லாம் நியூஸ் வருது. அதை நினச்சா எனக்கு அப்படியே பதட்டமாக இருக்குது. ஏய் பொண்டாட்டி, நீ ஆதியோட ஒய்ஃப், இப்படி பயந்தா இப்படி? இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு. நாம எப்போ சாக போறோம்னு நினைச்சு பயப்படவே கூடாது. அப்படி பயப்பட ஆரம்பிச்சிட்டோம்னாலே வாழ்ற காலம் நரகமாயிரும். ஆல்ரெடி எல்லாமே டிசைட் பண்ணி தான் கார்டு வச்சிருப்பாரு. அதனால ஒருத்தங்களோட உயிர் எப்படி போகணும்னு இருக்குதோ, எப்ப போகணும்னு இருக்குதோ அப்பந்தான் போகும். சரியா? ஃபீல்லாம் பண்ணாத, வா போலாம். நல்ல மூட்ல இருக்கும்போது இப்படி சென்டிமெண்டா பேச வைக்காதடி. என்னவோ சொல்கிறீங்க, வரேன். பாரு, எல்லாரும் எவ்வளவு கூலா உட்காந்துருக்காங்கன்னு. என் செல்லம் மட்டும்தான் இப்படி பயந்துட்டே இருக்குது. பி ஹாப்பி செல்லம். என்னை இறுக்கமா பிடிச்சிக்கோ. எனக்கு ஏதாவது ஆனதுக்கு அப்புறமா தான் உனக்கு ஏதாவது ஆக விடுவேன். சரியா? ஏய் அம்மு, இங்க பாரு. நாளைக்கு தான் கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஸோ நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. ஓகே? சரி. என்னாச்சு அம்மு? தூங்க வேண்டியதானே? அது எனக்கு தூக்கம் வரல. சரி, அப்போ தூங்காத. ஏய் அம்மு, கோவப்படாத. உனக்கு தூக்கம் வராட்டி அந்த பக்கம் ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு, போய் பார்த்துட்டு இருக்கியா? ஓகே ஓகே, நான் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். குட். அப்புறமா ஸ்விம் சூட் எல்லாம் அங்கேயே இருக்கு, எடுத்து போட்டுட்டு ஸ்விம்மிங் வேணா பண்ணிக்கோ. ஆத்தாடி, ஸ்விம்மிங்கா? அது எங்கே எனக்கு தெரியும். சரின்னு சொல்லி வைப்போம். ஓகே ஓகே. ஐயோ, இந்த படத்துலலாம் பார்க்குற மாதிரி அழகா பெருசாக இருக்கே. இந்த ராட்சசன் கிட்ட வேற நான் ஸ்விம்மிங் தெரியும்னு சொல்லி வச்சிருக்கேன். சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பணும். ஏய் மனசா, சொல்லுங்க. போர் அடிக்குதுன்னு சொன்ன, இப்ப ஓகேவா? இப்போ எனக்கு போரெல்லாம் அடிக்கல, ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கு. குட். அப்போ கொஞ்சம் டைம் ஸ்விம்மிங் பண்ண வேண்டியது தானே, இன்னும் ரிலாக்ஸா இருக்கும். ஐயோ, இந்த ராட்சசன் வேற கொலை கேஸில் உள்ளே போக ரெடியாக இருக்கான். ஆசைதான், ஆனால் ஆனா ஆனா என்ன? ஆனால் எனக்கு ஸ்விம்மிங்லாம் ஒன்றும் தெரியாது. ஏய், உனக்கு ஸ்விம்மிங்லாம் தெரியாதா? நிஜமாவா? நான் எதுக்குங்க பொய் சொல்லணும்? எனக்கு சின்ன வயசுல இருந்தே தண்ணின்னா ரொம்ப பயம், அதான். ஓ சரி, வா நான் கத்து தரேன். ஐயோ, எனக்கு பயம், நான்லாம் வரமாட்டேன். ஹேய், உனக்கு என்ன பயம்? இங்கெல்லாம் ஆழம் இல்ல, வா. இல்ல, வேணாம் ப்ளீஸ். என்ன அம்மு, எதுக்கு பயப்படுற? நான் தான் கூடவே இருக்கேன்ல, அப்புறம் என்ன? அப்புறம் இன்னொரு விஷயம், ஸ்விம்மிங்லாம் அவசியமா பொண்ணுங்க கத்துக்க வேண்டிய விஷயம். சரியா? ப்ளீஸ் மித்ரன். ப்ளீஸ் எல்லாம் இந்த விஷயத்துல கிடையாது, வா. வராட்டி நான் உன்னை இங்கே விட்டுட்டு கிளம்புறேன். ஓகேவா? ஐயோ, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. நான் உன்னை விட்டுட்டு போக கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நீ தான் போக சொல்ற. என்ன சொன்னீங்க? ஒன்னும் இல்ல. எல்லாம் புரிஞ்சாலும் என்னன்னு கேளு. என்னவோ சொல்றீங்களே. ஒன்னும் இல்ல, நான் பாத்துக்கிறேன், வந்து கத்துக்கோன்னு சொல்றேன். அதான் பயமா இருக்குன்னு சொல்றேனே. உனக்கெல்லாம் வாய் மட்டும்தான். இதுக்கப்புறமா நம்ம வீக்னஸ் இவருக்கு தெரிஞ்சா ரொம்ப அசிங்கப்படுத்திடுவாரு. அது பயமா? எனக்கெல்லாம் பயம் இல்லையே. ஓஹோ, பயம் இல்லையா? அப்ப போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. இந்த ட்ரெஸ்ஸே போதும். எது, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ நீச்சல் கத்துக்க வரியா? அதுக்கு என்ன? ஐயோ அம்மு, இவ்வளவு அழகு கொடுத்தவனுக்கு ஆண்டவர் அறிவு கொடுக்காம விட்டுட்டாரு பாரு. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா.
ஏய் பொண்டாட்டி இங்க பாரு, இங்க வேற யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மித்ரன், ப்ளீஸ் என்ன வெளியில கூட்டிட்டு போயிருங்க. ஏய் அம்மு ப்ளீஸ் பயப்படாதடி. சரி ஓகே நம்ம வெளியில போயிடலாம். சந்தனக்கல்லே உன்னுடைய இடுப்புல பார்த்த தக்காளி தோட்டமே பப்பாளி கூட்டமே முக்காலி போட்டு நிக்கிற இப்போ இல்லாட்டி எப்போ தூக்கத்துல அப்படியே குழந்தை மாதிரி வந்து ஒட்டிக்கிறடி. மனசா உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்டி. என் காதல் கூடிய சீக்கிரத்துல உனக்கு நான் அதை புரிய வைப்பேன். லவ் யூடி செல்ல பொண்டாட்டி. அடியே என் தேகம் முற்றும் சுற்றி கொண்ட கொடியே உன் எண்ணம் என்னவோ சகியே என்னை கொஞ்சம் கொஞ்சம் கொத்தி தின்னும் கிளியே என்னை கொல்லும் எண்ணமோ. அம்மு உன் பக்கத்துல இருக்கும்போது தாண்டி நான் நானாவே இருக்கேன். இந்த 5 நாள் டிராவல் தாண்டி என் வாழ்க்கையிலே நான் ரொம்ப ஹாப்பியா இருந்த நாட்கள். என்னால் இந்த நாட்களை மறக்கவே முடியாது. நான் ஒன்றை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீயும் என்ன புரிஞ்சுக்கிட்டா நம்ம 2 பேரும் கூடிய சீக்கிரத்துல நல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ ஆரம்பிச்சிடலாம். நீயும் என் கூட சந்தோஷமா தாண்டி இருக்கா, அதுவும் எனக்கு தெரியுது. இன்னும் ஏதாவது மீட்டிங் அப்படி இப்படின்னா நான் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போறேன். சீக்கிரமாவே என் பொண்டாட்டி என்ன புரிஞ்சுப்பா. சோனா எப்படி இருக்கீங்க? பார்த்து 5 நாள் ஆயிடுச்சு. ஆஃபீஸ் ட்ரிப்பாக போனதால பார்க்க முடியல. ஏய் அந்த ஆதியோட சாம்ராஜ்யத்தை ஆள்றவ நானா மட்டும் தாண்டி இருக்கணும். உன்னை ஒரு வாரத்தில் தீத்து கட்டுறதா மானவ் சொல்லிட்டாண்டி. அது வரைக்கும் எவ்வளவு சிரிக்க முடியுமோ சிரிச்சு கோடி. ஹாய் ரித்திக். சிலரு அப்படிதான் ரித்திக், நீ விடு. ஏய் ஆர்த்தி என்னாச்சு? ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. இதுல என்ன பொடி வச்சு பேச வேண்டியிருக்கு? எல்லாம் அப்பட்டமா தான் தெரியுது. பொடி வச்சு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏய் ஆர்த்தி என்னாச்சு? என்னாச்சுன்னு தெளிவா சொன்னாதானே எங்களுக்கும் தெரியும். பண்றதெல்லாம் பண்ணுவீங்களா, அதுக்கப்புறம் ஒன்னும் தெரியாத மாதிரி இருப்பீங்களா? இதையெல்லாம் நான் எங்க போய் சொல்றது? ஏய் ரித்திக் என்னாச்சு? ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. நம்ம மானசவர்ஷினி மேடம் 5 நாளைக்கு எங்க போயிருந்தாங்கன்னு தெரியுமா? ஐயோ இந்த ரித்திக் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ஏய் ரித்திக் அதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். லண்டன் தான் போனான். அவ தான் என்கிட்ட சொன்னாலே. இதெல்லாம் பெரிய ரகசியமா? இதையா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க? லண்டன் போனதெல்லாம் சரி, அங்க போய் எங்க ஸ்டே பண்ணாங்க தெரியுமா? ஏய் ஆர்த்தி இது என்ன கேள்வி? ஏய் யாழினி இரு, முழுசா சொல்லி முடிக்கிறேன், அதுக்கப்புறம் கேளு. லண்டன் போயிட்டு அங்க எப்படியும் ரூம் எடுத்து தான் ஸ்டே பண்ணணும். ஆனா மேடம் யாரோட ரூம்ல ஸ்டே பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? நல்லா கேளுடி ஆர்த்தி, இவளை நாக்கப்படுங்கிற மாதிரி கேளுச்சு. ஏன் ஆதி பக்கத்துல இவளா? அந்த அசிங்கத்தை எப்படி சொல்றதுன்னே தெரியல. 2 பேரும் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணிருக்காங்க. என்னதான் பாஸோட பர்சனல் செக்ரட்டரியா இருந்தாலும் இப்படியா ஒரு வயசு பையன் கூட ஒன்னா போய் தங்குறது? சி. 5 நாள் ஒரே ரூம்ல ஒன்னா தங்கியிருக்காங்க. ஒன்னும் நடக்காமலா இருந்திருக்கும். இப்ப நம்ம கிட்ட வந்து அப்பாவி மாதிரி நடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கா. ஆத்தி இதுதான் ஒரு லிமிட். அவளை பத்தி நீ ஒரு வார்த்தை தப்பா பேசுன. ஏய் யாழினி நான் ஏன் தப்பா பேச போறேன்? உண்மையதான் பேசுறேன். ஏய் நீ பாத்தியா அவ ஆதி சார் கூட ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணத நீ பாத்தியா? ஏய் ஏன் பார்க்காம? அவங்க லண்டன் போனதோட எக்ஸ்பென்ஸ் பில் எல்லாமே நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கு. பில் பே பண்றதுக்காக டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது தான் 2 ரூம் புக் பண்ணல, ஒரே ரூம் தான் புக் பண்ணிருந்தது தெரிஞ்சிச்சு. ஏய் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணிருந்தா மட்டும் என்ன,
ம், அவளும் நம்ம ஃப்ரெண்டு தானே, எதுக்கு இப்படி அசிங்கமா பேசுற? ஃப்ரெண்டா தான் இருந்தா, ஆனா இப்ப அப்படி இல்லையே. யாரு கண்டா, இந்த சாம்ராஜ்யத்தோட ஆதிமித்ரன் சாரோட ஆசை நாயகியா கூட இருக்கலாம். ஏய் புறம்போக்கு, இனி ஒரு வார்த்தை என் வர்ஷியை பத்தி தப்பா பேசுன, என் வாய் பேசாதடி, என் கை தான் பேசும். ஏய் ஆர்த்தி, எதுக்கடி வர்ஷியை பத்தி இப்படி பேசுறீங்க? அவ ரொம்ப நல்ல பொண்ணு. ஏய் சோனா, என்ன திடீர்னு அவ நல்ல பொண்ணுன்னு நீ எல்லாம் சர்டிபிகேட் கொடுக்குற? என்னால இப்ப உங்ககிட்ட ஒண்ணுமே பேச முடியாது. ஏன்னா நான் ஒரே ரூம்ல தானே தங்கியிருந்தேன். 1 இயருக்கு அக்ரிமெண்ட் பொண்டாட்டின்னு சொன்னா இதை விட அசிங்கமா பேசுவாங்க. நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன்? ஏய், எதுக்கு இப்படி சவுண்ட் போட்டுட்டு இருக்கீங்க? இது என்ன ஆஃபீஸா இல்லை மீன் சந்தையா? பாஸ் பார்த்தாரு, உங்களெல்லாம் கொலை பண்ணிடுவாரு. சார், நம்ம வர்ஷினி பத்தி தான் சங்கதியே. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, லண்டன் போன இடத்துல நம்ம ஆதி சாரும் இந்த வர்ஷினியும் ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஏய் ஆத்தி, ஒழுங்கா பேசு. நம்ம ஆதிசா தங்கினது விஐபி எல்லாம் தங்குற ரூம். மானசவர்ஷினிக்கு அதே ஹோட்டல்ல சூப்பர் டீலக்ஸ் ரூம் ஒன்று புக் பண்ணியிருந்தாங்க. அதோட பில் வந்து செப்பரேட்டா இருந்ததால நீங்க கவனிக்காம இருந்திருக்கீங்க. அதுக்கு இப்ப வர்ஷினியை போட்டு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. இது மட்டும் பாஸ் காதுக்கு போச்சுது. ஐயோ கொன்னுருவாரே. இப்பந்தான் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. சே, இவளும் ஆதியும் ஒரே ரூம்ல தங்கிட்டாங்களான்னு நான் பயந்தே போயிட்டேன். விட மாட்டேன்டி, கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏய் ஆர்த்தி, வாடி, எஸ்கேப் ஆயிடலாம். ஏய் வர்ஷிமா, இங்க பாரு, இந்த மாதிரி 4 நாய்ங்க குறைக்க தான் செய்யும். அதுக்காக நீ ஒன்றும் கவலைப்படாதடி. ஏய், யார் முன்னாடியும் நம்ம தப்பு செய்யலைன்னா இப்படி கூனி குறுகி உட்கார வேண்டிய தேவையே இல்லை. அதோட நம்ம தப்பே செஞ்சாலும் யார் முன்னாடியும் இப்படி இருக்கக்கூடாதுடி. நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரே ஒரு லைஃப். அது நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழணும். இங்க பாரு, கண்ட நாய்ங்கெல்லாம் குறைக்குங்கிறதுக்காக நாம இப்படி அமைதியா இருக்கக்கூடாது. ஏய், யாரை பார்த்து நாயின்னு சொல்ற? ஏய் ஆர்த்தி, நாங்க ஒன்றும் உங்களை சொல்லல. இங்க யாரு குறைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களதான் சொல்றேன். நீ என்ன நாய் மாதிரி குறைச்சிட்டா இருக்க? இல்லல்ல, அப்ப போய் உன் வேலையை பாரு. இவகிட்ட போய் மனுஷன் பேசுவானா? ஆனாலும் நமக்கு ஒரு இக்கட்டான நிலைமையை வரவிடாம நம்மள அவன் தான் காப்பாத்திருக்கான். கண்டிப்பா ஒரு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். இவன் என்ன பர்மிஷன் கேட்காம அப்படியே உள்ள வரா? ஏய் அம்மு, என்னாச்சு? என்ன இவ பேய் எறிஞ்ச மாதிரி நிக்கிறா? ஏய் மானசா, ஏய் பொண்டாட்டி, என்னாச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்ன? எங்க இன்னைக்கு கேண்டீன்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லாரும் என்னை எப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஏய் அம்மு, ரிலாக்ஸ். எனக்கு எல்லாமே தெரியும். நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. ஏய் பொண்டாட்டி, இங்க பாரு, நீ எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அப்படி இருக்கணும். அதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். நீ நம்மளோட கல்யாணத்தை பத்தி சொல்ல வேணான்னு சொன்ன, அதுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். உனக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வரக்கூடாது அம்மு. அதான் நான் முன்னாடியே யோசிச்சேன். இன்னொரு ரூம் சும்மா புக் பண்ணி பே பண்ணி வச்சிருந்தேன். ஆனா நீங்க அதை பத்தியெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே. உன்னோட இந்த சின்ன மூளையில அவ்வளோ விஷயத்த நீ யோசிக்க வேணாம்ல, அதனாலதான் ஃப்ரீயா விட்டுட்டேன். இதுக்கப்புறம் கூட அதை பத்தியெல்லாம் ரொம்ப யோசிக்காத. யார் என்ன பேசினாலும் அதுக்கு பதில் சொல்லு. எதுக்காகவும் இந்த மாதிரி கூனி குறுகி நிற்காத, ஓகேவா? பொண்ணுங்க எப்பவுமே தைரியமா இருக்கணும். இந்த ஆதி கூட நீ இருக்கிறது வரைக்கும் ஹாப்பியா இருக்கணும். நீங்க அந்த 1 வருஷத்துக்கு அப்புறமா நாம பிரியறத மனசுல வச்சுதானே இப்படி எல்லாம் பேசுறீங்க? லைஃப்ல இப்படியே வச்சுப்பேன். அப்புறம் பொண்டாட்டி என்னை விடுறதா ஐடியா இல்லையா? நானும் ஒரு வயசு பையன்தான், எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல. நானும் எவ்வளோ நேரம் தாண்டி கண்ட்ரோலாக இருக்கிறது. சாரி. ஓஹோ, நீங்க நினைச்சா ஹக் பண்ணிப்பீங்க, இல்லைன்னா அப்படியே தள்ளி விட்டுருவீங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க பொண்டாட்டி? இங்க வா. என்னோடு வாழ பிறந்தவளே, இன்னும்
வர்ஷிமா. என்ன யாழுமா சொல்லு. ஏய், நம்ம டீமில் உள்ள எல்லாருமே டூர் பிளான் பண்ணியிருக்காங்கடி, நீயும் வாயேன் ப்ளீஸ். ஏய் யாழுமா, நான் வரலடி. ஏய் வர்ஷிக்குட்டி ப்ளீஸ் டி, எனக்காக வாயேன். நீ இல்லைன்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும்டி. அதோட எனக்கு லோன்லியாகவும் ஃபீல் ஆகும். இப்போ மித்ரன் கிட்ட கேட்டா நம்மளை விடுவாரான்னு தெரியலையே. சரி ஓகே, எப்படியாவது பெர்மிஷன் வாங்கிட வேண்டியதுதான். யாழுமா ஓகே, நானும் வரேன் சரியா. ஏய் வர்ஷிமா தேங்க்ஸ் டி. சரி ஓகே, சண்டே தான் பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம ரெகுலராக மீட் பண்ணுற பஸ் ஸ்டாப் கிட்ட நான் வெயிட் பண்ணுறேன், நீ வந்துடு சரியா. ஓகே யாழு. டைம் எப்போ? மார்னிங் கரெக்டாக 9 o'clock நான் வந்துடுறேன் சரியா. ஓகேடி. எனக்குமே கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும், உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை தான். ஓகே